வணக்கம். நாளைக்கு மே 15, 2026 அன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண் பயனாளிகளுக்கும் ரூ. 1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது வரவு வைக்கப்பட வேண்டிய நாள். ஏற்கனவே 2-3 நாட்களாக முன்னாள் முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதற்கிடையே இன்று, அதாவது 14/5/2026 அன்னைக்கு சற்று நேரத்துக்கு முன்னால் நம்ம தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அது என்னன்னா, பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறதுன்னு போட்டிருக்காருங்க. ஸோ அப்படின்னா நாளைக்கு ரூ. 1000 வருமா இல்லையா? மறுசீரமைப்பு எப்போ நடக்கும்? அந்த மறுசீரமைப்புக்கு பிறகு அது ரூ. 2500 மாறுமா? ஏன்னா ஏற்கனவே முதல்வர் திரு விஜய் அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் அந்த ரூ. 1000 ரூ. 2500 அறிவிச்சிருந்தார், உயர்த்தி தரப்படும் சொல்லியிருந்தார். அதன்படி அது மறுசீரமைப்புக்கு பிறகு ரூ. 2500 மாறுமா? அந்த மறுசீரமைப்புக்கு பிறகு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பணம் எப்போது பயனாளிகளுக்கு தரப்படும்? இதெல்லாம் ஒரு பெரும் கேள்வியாக இருக்குதுங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா, முதல்வரின் அறிக்கைப்படி மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்ட்டு முதல்வர் அறிவிச்சிருக்கிறாருங்க. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா, 3 நாட்களாக திரு மு.க.ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் முதல்வர் அவருக்கு நம்ம முதல்வருக்கு இப்போதைய முதல்வருக்கு அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான பணம். இதை மாதம் மாதம் தரணும். 15ஆம் தேதி விரைவில் வரப்போகுது. உடனடியாக ரெடி பண்ணி எல்லாத்தையும் கணக்கில் வர வைக்க தயாராகுங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் இன்றைக்கி 14ஆம் தேதி மே ஒரு காட்டமான அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மே மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதி வர வைக்கணும். ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர இப்போ எதுக்கு அவகாசம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அது தவிர என்ன அதில் மறுசீரமைப்பு பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காரு திரு மு.க.ஸ்டாலின். திராவிட மாடல் அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும்னு நேற்று தானே சட்டப்பேரவையில் சொன்னீங்க. மாதம் 2500 சொல்லிட்டு ரூ. 1000 கூட தராமல் இழுத்து அடிக்கிறது தான் உங்கள் மாற்றமா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை நம்முடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் திரு எம்.கே. ஸ்டாலின் வைக்கிறாருங்க. ஸோ இதற்கிடையே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு நம்முடைய இப்போதைய முதல்வர் கூற்றுப்படி 2500 அல்லது 1000 மறுசீரமைப்புக்கு பிறகு வருமா என்றதை பார்ப்போம். ஏன்னா இப்போ எல்லா பெண்களுக்குமே தரணுன்ட்டு முதல்வர் தன்னுடைய அறிக்கையில் கொடுத்துருந்தாரு. 60 வயதுக்கு இருக்கிற அரசு வேலையில் இல்லாத பெண்களுக்கு, எல்லா பெண்களுக்குமே தருவேன்னு சொல்லியிருந்தார். ஒருவேளை அதற்கான திட்டம் தீட்டப்படுகிறதா? இல்லை இப்போதைக்கு ரூ. 1000 வாங்கும் பயனாளிகளுக்கு நேரடியாக 2500 தரப்படும் அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு 1-2 நாளில் நாளைக்குள்ளே நமக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு நல்லது நடக்கணும். ரூ. 1000 எல்லாருக்குமே, எல்லா பெண்களுக்குமே மிக முக்கியமான ஒரு தொகைங்க. பார்த்திங்கன்னா அதுவும் கிராமப்புற அளவில் அவங்க ஒரு மாதத்துக்கான மளிகை பொருள் செலவுங்க வீட்டுக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா அவங்களுக்கு செலவுக்கு எல்லாம் ரொம்பவே உபயோகமான ஒரு பணமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கருணை உள்ளத்தோடு, தாய் உள்ளத்தோடு முதல்வர் உடனடியாக எல்லா பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை உரிய பயனாளிகளுக்கு விரைவில் நாளைக்குள்ளே சேர்ப்பார்ன்றதை நம்ம நம்புவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.